பரிசுத்தமாகவே வானதேவனுக்கு ஆண்டவனாய் இருக்கிற தேவாதி தேவனே உங்களுடைய அவசரத்தை பார்ப்படி தேவர்கள் ரெண்டு அணிதான் ஒன்று என் நாம் திறமை கூடி உள்ள கையாளும் வீட்டுக்களை திருவிழம் வந்த தேவனே உங்களுடைய அவசரத்தோட நாம் தேவனை பார்ப்படி எங்கள் வார்த்தையில நெழுந்தொன்று இருக்கிறது உங்களுடைய மகத்துனாலே எங்களை பிரகாசம் பண்ணி எங்களை வந்து ஒரு ஆசிரியக்கும்படியாக வேண்டும் நாங்கள் சொல்லும் நியாயமாகும் எங்கள் மத்தியில் பெரிய நல்ல இருக்கிறேன் மக்களுடைய பகமாக இருக்க பேசுகிறோம் இருக்கிறோம் சொல்லலாம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாடல் புத்தகத்தில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்தில் 129 பாடல் 129. ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேற்று இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. எல்லாரும் உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தொழுதேற்று நான் வரை அன்புவை காத்தறிக்க
Praise the Lord. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பாடல் புத்தகத்திலே 99வது பாடல். 99வது பாடல். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Hallelujah.
எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வோம். ஹalleluya, praise the Lord, hallelujah, 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 hallelujah. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் இறங்கி நாமத்திலே பிரசன்னமாகும்படி ஹalleluya கர்த்தரை நோக்கி பார்ப்போம். hallelujah, praise the Lord, hallelujah, hallelujah. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே துதிக்கிறோம். praise the Lord, hallelujah. அவரை நோக்கி பார்ப்பவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. hallelujah, hallelujah. இந்த நாளிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். hallelujah. அவர் நமக்கு செய்ததான எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். hallelujah, hallelujah, hallelujah. அவரை ஊக்கமாய் நோக்கி பார்த்தவர்கள் hallelujah, 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 hallelujah. அவர் hallelujah அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படவில்லை. hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah. உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நீர் பிரசன்னமாகும் ஆண்டவரே. hallelujah, hallelujah. கிருபை உடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah. கர்த்தரை துதிங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகள் hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே துதிக்கிறோம். praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். hallelujah, hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திர சபைக்கு செய்ததான எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திர கொள்ளை நோய்க்கு சபையை காத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். hallelujah. மத்ததான நாச மோசங்களுக்கு கர்த்தர் அனுகிரக ஆண்டவரே எங்களை விலக்கி காத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். hallelujah, 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 hallelujah. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மையாய் வெட்கம் அடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மையாய் வெட்கம் அடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் தம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோடு சத்துரு தலை கவிழ்ந்தோடு நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோடு நித்தமும் கிரியை செய்திடும். என்னை என்னை
யாவும் சகிப்பேன் என்று ஹalleluya 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 கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம் ஹalleluya ஹalleluya praise the Lord நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து ஹalleluya உண்மையாய் நாங்கள் வெட்கமடைய மாட்டோம் ஆண்டவரே ஹalleluya 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 அப்படியே கரங்களை உயர்த்தி
எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவரே ஒருவருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வான பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவரே உங்கள் வார்த்தை என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சகோதரி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் உங்கள் பரிசுத்த பாதத்திலே நாங்கள் கடந்து வந்து எங்கள் பரலோகத்தின் தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாக உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக தேவரின் எங்கள் வாழ்நாளோடு குறைந்த நாளையும் குருவியாக நீ கூட்டி தந்தபடினாலும் என் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்துமே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தின மேலான அன்பை நினைத்துமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நிலையற்ற இந்த உலகத்திலே என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதான எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தின ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் ஒன்றுடன் நிரப்புவீராக ஆண்டவரை. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை அருளுவீராக. எங்களுக்கு வேண்டிய உடைய ஆலோசனை தரும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தைகளுக்கு எங்கள் இருதயத்தில் இடம் உண்டாக வேண்டுமே ஆண்டவரே. பண்படுத்தப்பட்ட நிலத்தை போல் எங்களுடைய இருதயங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல நிலத்தை போல் எங்களுடைய இருதயங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு புதிய துருத்தியை போல் எங்கள் இருதயங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். புது ரசத்தை வார்த்து வைக்கக்கூடியதான ஒரு புது துருத்தியை போல் எங்களுடைய இதயங்கள் காணப்பட வேண்டுமே ஆண்டவரே. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒன்று கூட கர்த்தரிடத்தில் அதிகமான அன்பும் பாசத்தை வைத்து ஜீவிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயாவை. கூட கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரப்புகிறாங்க. தேவனுடைய வல்லமையினால நிரப்பி தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதுகளை மத்தியிலே வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் ஆத்மாவையும் ஆவியும் ஜீவனையும் ஒன்று கூட உயிர்ப்பிக்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய வசனத்தின்படியே ஜீவிப்பதற்குரிய பலனை கூட உங்களுடைய வார்த்தையின் கூடாக எங்களுக்கு அனுப்பி தரும்படியுமே நோக்கி ஜெபிக்கிறோம். தேவ மக்களை ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறோம். எந்த நிலைகளோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிவீங்கப்பா. வியாதி பலகீனத்தோடு இருக்கிற மக்களுக்கு இறங்குகிறாங்க. பாரங்கள் கவலைகளோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதலால நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வசனத்துக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தையினால நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உங்களுடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் மக்களை சோதரிப்போம். தேவாதி தேவனை
பரிசுத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தியானிக்க போன வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதமாகும் 2 Corinthians 9:15 வசனம். 2 Corinthians 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஈவாக தந்தா அவருடைய குமாரனாக இயேசு பற்றி நாம் அங்கே தியானிக்க போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பாவிகளை ரட்சிக்க முடியாத பாவிகளை ரட்சித்து ஆண்டவருடைய அதான் வளர்ந்து போன ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மறுபடியும் ஈவாக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக அவருடைய குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்கு இயேசுவதாக தேவன் ஈவாக தான் தருகிறார். அதனால் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். ஆளை ஆதாமை தொடர்ந்து சிருஷ்டித்தார். அவர் ஈவாகவே அவருடைய தோட்டத்தை கொடுத்தார் என்றெல்லாம் பார்த்தோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் தோட்டத்தை ஆதி மனுஷனுக்கு ஈவாகவே கொடுத்தார். அவர்கள் அந்த தேவனுக்கு வேறுபாடாமல் அல்ல தட்டி விட்டார்கள் நாம் பார்க்கிறோம். ஆனால் இழந்து போன ஆசீர்வாதத்தை மண்டபத்துக்கு கொடுக்க முடியாமல் ஆண்டவர்கள் அவருடைய மாணவ இந்த உலகத்துக்கு தேவான் பண்ணார். அவர் அவர் கட்டுவாகாமல் படிக்க அவரை தந்தார்கள். எவ்வளவா அன்பவர் நாளுங்கள் வாழ்க்கிறோம். ரெண்டு Corinthians 9:15 வசனம் திரும்ப வாசியுங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ண திருவள்ளப்பட்டுகிற அந்த வசனத்தை நாம் இப்போது தியானிக்க போகிறோம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். ஈவு என்று சொல்லப்படும் போது தானமாக ஆண்டவர் இறங்கி ஆண்டவர் ஈவாக கொடுக்கிற ஆசீர்வாதம்னா அதாவது ஈவென்று சொல்லப்படுகிறது. காசு பணங்கள் வாங்கி கொண்டு ஒரு நன்மை செய்கிறது அது ஈவல்ல. மனுஷன் பாவம் செய்த போது தேவன் ஈவாக அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினது ஈவு. ஆண்டவர் மனுஷனை பார்த்தார். மனுஷன் மலைவிலைக்கு ஏகமாக கெட்டு போயிட்டோம். ஆனால் சாசுக்கு இடம் கொடுத்து உலகத்தை சாபத்தை உருவாக்கி உலகம் கெட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அந்த உலகத்தை மறுபடியும் சீர்படுத்தி அந்த உலகத்திலே பரிசுத்தவான்களை உருவாக்கி பரலோகத்தை நிரப்பும்படியாகத்தான் அவங்க தேவன் பார்த்தார். உலகத்தை பார்க்கிறார். பார்த்து அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே நடப்பித்திருக்கிறார்.
அவருடைய அதாவது தூதர்களை கொண்டு நல்ல ஆலோசனைகள் வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தவான்களை கொண்டு ஆண்டவர் சில காரியங்கள் அவர் நடப்பித்திருக்கிறார். ஆனால் விசேஷமாக மனுஷனுக்கு ரட்சிப்புக்கு ஈவாக அவருடைய குமாரனாக இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பினார். அது தேவன் மனுஷர்கள் வைத்த அன்பு என்பதை ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 16-17 படியுங்கள். தேவன் நம்முடைய உறவுகளான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தவர்களே எவ்வளவு உலகத்தை அன்பு கூர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷன் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை. அதனாலே மனுஷன் நிலைமை அவனுடைய நிலைமையில மனுஷனை கொண்டு வரும்படியாகத்தான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பிரிவினையாக நடிச்சுவர் தவிர்க்கப்பட்டு தேவனுக்கு மனுஷனுக்கும் ஐக்கியம் உண்டாகும்படியாக அவருடைய குமாரன் மூலம் தான் ஐக்கியம் உண்டாகும்படியாக சிலுவையில் சின்ன ரத்தத்தினாலே சமானத்தை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய தேவனுக்கு மனுக்களத்துக்கு இருந்த சமாதான கேடு ஆண்டவராய் இயேசு சிலுவையில் சென்று அவருடைய இரத்தத்தினாலே அதாவது ஒப்புறம் தேவனுக்கு மனுஷனுக்கு இருந்த எல்லாரும் அடிச்சவரையும் அவர் ஒப்புரவாக்கி ஒன்றாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பாபா என்று ஒப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுகாரத்தின் ஆவியை தேவனுக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நோக்கு அவருடைய குமாரனை ஈவாகவே நோக்கு வந்தார். ஈவாக வந்தார். அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை பின்பற்றி நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சமாதான சிறியை சந்திக்கும் போது ஆண்டவர் அந்த சிறியிடத்தில் சொன்னார். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம் படியுங்கள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக தேவனுடைய இளைவையும் தாகத்துக்கு தாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறார் என்று நீர் அறிந்திருப்பாய். ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவருக்கு ஜீவ நீரை தந்திருப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருந்தது. ஆனால் அவர் பின்னாலே அவர் தேவகுமாரனும் ரட்சிக்க வந்த ரட்சகர் என்பதும் அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் பெரிய தீர்க்கதரிசி என்பதையும் அவள் அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு மூலமாக அந்த சமாதான சிறையில் ரட்சிக்கப்படுகிறதையும் அந்த தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அவளை மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக தேவன் ஏவாகவே உலகத்துக்கு இயேசுவை தந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு பற்றி 10 நாளிலே ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணினார். ஈவாக 5000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார். 5000 பேர் ஈவாக ரட்சிக்கப்பட்டார். மன்னிப்பு பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் தேவனை அதாவது சார்ந்து கொண்டு தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய மூலம் நாம் பார்க்கிறோம். தேவன் அவருடைய குமாரன் ஈவாக வந்தபடியினாலே இன்றைக்கு உலகத்திலே கோடி கோடி ஜனங்கள் அவர்கள் இயேசுவினாலே பாவமன்னிப்பாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மாத்திரமல்ல ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களாகவே காணப்படுகிறார்கள். இதை இயேசுவை ஈவாக இந்த உலகத்தில் வந்தபடியினாலே இயேசுடைய ரத்தத்தினாலே இயேசுடைய உபதேசத்தினாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நித்திய ஜீவனுக்கு நித்திய ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர்கள் வரப்போகிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதை நாம் அந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் எப்பேற்பட்ட பாவியானாலும்
என்னிடத்தில் வருகிறவர்களை நாம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை ஈவாக தேவன் தந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு கொடுத்து ஆண்டவருடைய குடும்பத்திலே தெரிவிக்கப்பட்டவர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ரெண்டாவது என்ன கொடுக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஈவாகவே கொடுக்கிறார். அவை இன்னும் ஆத்மாக்கள் ஓடி ஆத்மாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தை ஆண்டவரத்தில் அறிக்கைக்கு மன்னிப்பை பெற்று குமாரம் பரிசுத்தாக நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று என்னைக்கு பரிசுத்தாவியை பெற்று என்னைக்கு பரிசுத்தமாக ஜெயிக்கிற பரிசுத்தவாங்களை இந்த உலகத்தில் நமக்கு பார்க்க விட முடியும். தேவன் அவர்களை தேவன் அவருடைய குமாரனாக இயேசுவை ஈவாக தந்தபடியினாலே அவர் மூலம் இன்றைக்கு மனுஷர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள், பரிசுத்த மனுஷர்களாகவே இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதை நாம் பார்க்க கொள்ள முடியும். அந்த தேவன் அவருடைய குமாரனை ஈவாக தந்தபடியினாலே இன்றைக்கு உலகத்திலே கோடி ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே மாற்றப்பட்டு ஆண்டவரை சேவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை ஆராய்க்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய கற்பனையை கேட்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய அச்சொல்களை பின்பற்றி ஜெயிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே தேவன் ஈவாக அனுப்பினது மாத்திரமல்ல, அதாவது நம்முடைய லட்சியமாக ஈவாக அனுப்பினார், சிலுவைக்கு ஒப்புவித்தார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தேய்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு விசேஷித்த அனுபவம் என்னவென்று நாம் பார்ப்போம். ஆனால் அவர் 33 ஆண்டு காலமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு ஜெயமான தேவம் செய்தார், ஒரு பரிசுத்தமான தேவம் செய்தார். நமக்கு எல்லாத்துக்கும் மாதிரியை வைத்து போனார், தேவன் மாதிரி வைத்து போனார். பரிசுத்தமாக தேவிக்கக்கூடிய கிருபைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தவங்களாக காணப்படக்கூடிய கிருபைகளை நமக்கு அவர் வைத்து போனார். அதை நாம் பின்பற்றி தெவிக்க கத்தர் கிருபை வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் மனுஷனை பார்த்தால் குறை சொல்வார்கள், ஆனால் ஆண்டவராக இயேசுவே யாருமே குற்றம் சொல்ல முடியாது. அவரிடத்தில் யாவது குற்றம் காணப்படவில்லை. அவர் மகா பரிசுத்தராகவே தெய்வத்து அவரை நமக்கு மாதிரியை வைத்து போனேன். ஒரு தேவனுடைய குமாரன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்னைக்கு நமக்கு மாதிரியை வைத்து போனேன் இயேசுவை பின்பற்றி தான் நாம் தெரிவிக்க வேண்டும். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், பரிசுத்தாவின் மூலம் அவர் பரிசுத்தாவியான மேல் நிழலிடுவார். உன்னில் பிறக்கிற பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னார். நாம் பெற்றுக்கொள்கிற பரிசுத்தாவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் எப்போதும் பரிசுத்த சிந்தைகளை நடத்துகிறவரும் பரிசுத்த பாவைகளை நடத்துகிறவரும் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவை செய்ய திருவைகளை தந்து நடத்துகிறவர் பரிசுத்தாவியானவர். அதனால திருத்தத்தின் தேவனாகிய பரிசுத்தாவியானவரை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தாவின் மூலம்தான் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபு தேவனாக உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்பட்டவர். அவர் நம்மோடு இருந்து நமக்கு அவர் நல்ல போதகராக இருந்து நம்மை அனுதனும் வழிநடத்துகிற தேவனாகவே காணப்படுகிறார். அவருடைய ஆலோசனைப்படி தான் நான் தெரிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய ஆலோசனைப்படி நான் நடந்து முடிவதை மயமில்லை ஆண்டவன் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகவே காணப்பட வேண்டியது இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிறேன். ஒரு தேவனாய் கர்த்தர் நானே. ஒரு ஆத்மாவை ரட்சித்த பிற்பாடு தேவன் அந்த ஆத்மாவை கழுவி அவர்களை ஆண்டோடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட பிற்பாடு முன் செய்த பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணின பிற்பாடு அவருடைய பேரை புத்தகத்தில் எழுதப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் அவளோடு வாசம் பண்ணி அவளை பூர்ண பரிசுத்தமாக்கும்படியாக
தேவனை பின்பற்றி ஜெயிக்கும்படியாக தேவன் கட்டளை கொடுக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்று, என்னை பின்பற்று, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், என்னை பின்பற்று, என்னை ஆலோசனை நீ தேவி, நான் உன்னைக்கு ஆலோசனை தந்து என் கண்ணை உண்மையாக வைத்து உன்னை என்னுடைய பாதையை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அதனாலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டோட பேர் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் போதும் தேவனாலே நடத்தப்படுவதற்கு அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மாசமான ஆறு மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி பெந்தைக்கோஸ்து நாளிலே தேவன் அவளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது. அதான் கொடுத்தது நாம் அறிந்து அவர் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய பரிசுத்த வசனத்தை கைக்கொண்டு ஆண்டவருக்கு வந்து ஒரு சாட்சியாக தெரிவிக்க கர்த்தர் நமக்கு கொள்ள வரும்படியாக கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவர் அதாவது சிலர் தனத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எல்லாருக்கும் உலகத்திலே தோன்றுகிற எல்லா அத்தனை பேருக்கும் தேவன், அவர் தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாருடைய பாவத்தை சுமந்து இருக்கிறார், எல்லாரையும் வருஷத்தாங்களாக மாற்றுகிறார். அவர் மூலம்தான் நாம் வருஷத்த ஜாதியாக காணப்பட்டு பலவத்திலே நித்தியத்தை அனுபவிக்க முடியும். அதனால தான் ரெண்டாம் மாதமாக இயேசுவை தேவன் அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யாரை இந்த உலகத்துக்கு அனுப்ப என்று சொல்லி அவருடைய குமாரனை ஏன் அனுப்பினார்? குமாரனுடைய ஆவியை ஏன் இன்னைக்கு அனுப்புகிறார்? குமாரனை போல ஜெயித்து குமாரனை போல பலவத்திலே தங்கள் காணப்பட வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? குமாரனாக இயேசு இந்த உலகத்தை உலக ரட்சகராக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜெயிப்பதற்கு நான் தகுதியாகும்படியாக அவருடைய குமாரனாக இயேசு இந்த உலகத்தை அனுப்பினார். அந்த இயேசுவுக்கு அவர் அந்த பரிசுத்தாவியை தேவன் கொடுத்தது போல நமக்கும் அவருடைய பரிசுத்தாவியை வந்து தேவனுடைய ஆலோசனைப்படி நான் தேவித்து தேவனுக்கு நான் தேவனுடைய சமூகத்திலே பல்லவத்திலே தாவுடைய சமூகத்திலே அவருடைய குமாரனாக இயேசு தாவடத்திலே எப்போதும் காணப்படுகிறது போல நாமும் இந்த உலக ஓட்டம் முடிந்த ஒரு பாடிய போதும் தாவுடைய சமூகத்திலே ஆண்டவராக இயேசு அவருடைய குமாரன் காணப்படுகிறது போல நாம் ஆண்டவர்களை நிலைத்தெழுந்து ஒரு பரிசுத்தவான்களாக சிலம் அழித்து ஆண்டவரை சோத்தரித்து ஆண்டவரை மயப்படுத்தி ஆண்டவரை கதைத்து எவ்வளோ தூதரிக்கு அவருடைய மத்தியிலே தேவனை ஆராய்க்கும்படி ஆகத்தான் தேவன் என்ன செய்தார்? அவருடைய குமாரனாக இயேசுவே அதாவது உலகத்துக்கு ஈவாக அவர் அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவளை சொல்ல முடியாத ஈவுக்கு சோதரம் அகில உலகத்துக்கும் ஒரே அவருடைய குமாரனை ஏகசுதான் அவரே செய்தார். இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன் உலகத்துக்கு அனுப்பினார்? மனிதன் மேல் ஆண்டவர் அன்பு வைத்தபடியினாலே ஒரு மனிதன் அவர் ஆசீர்வாதத்தை பரலோக ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் அறிந்துதான் ஆண்டவர் எதிர்த்து அவருடைய குமாரனாக இருப்பினார். குமாரன் மூலம்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை கொண்டு பண்ணினார். எல்லாவற்றையும் சிரிச்சதான் ஏனென்றால் குமாரன் அவருடைய வலவாசத்தில் இருக்கிறது போல அவரை குமாரனை ஏற்றுக்கொண்டு குமாரனுடைய இடத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாற்றப்பட்டு பல ஓட்டம் முடிந்த பொறுப்பாடு பலவத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படும்படியாகத்தான் குமாரன் மூலம் நாம் நம்மை ஆண்டவர் அவருடைய வருஷத்தை பிள்ளையாக மாற்றி ஆண்டவரை நம்மை பல்லவத்திலே அவர் இருக்கிற அந்த மேன்மையான இடத்தை புகைக்கிறவர்கள் அல்ல வேளாண்களை நாடுகள் சொன்னபடி வேளாண்களை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? குமாரன் மூலம் அவங்க தருகிறார்.
குமாரனுடைய வனவாச விளையிடுகிறார். அதே போல் குமாரனை ஏற்றுக்கொண்டு குமாரத்தினால் கவலைப்பட்டு குமாரன் மூலம் பரிசுத்தாகப்பட்டு அந்த பரிசுத்தாய் மூலம் அந்த உலகத்திலே நான் தேவித்து நாம் பரிசுத்தவான்களாகவே காணப்பட்டு பரலோகத்திலே நான் காணப்படுவதற்கு தகுதிப்படும்படியாக தான் இயேசுவை யுவாக இந்த உலகத்தை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றால் ஆண்டோட வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் குமாரனாக இயேசுவை தேவன் ஏவாக வந்திருக்கிறார். அவரை நிச்சய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை தள்ளப்படாது. இதோ உடல் தன்னுடைய மரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் மேல் தேவன் உடவே இருந்து அவர்களை இந்த உலகத்திலே பக்தியாக பரிசுத்தமாக தெரிவிப்பதற்காக தேவன் அவர்களுக்கு அபிஷேகத்தாலே நிரப்பி ஆலோசனைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியான நல்ல போதகனாக இருந்து அவன் பரிசுத்த பாதையை நடத்தி பூர்ணப்படுத்தும்படியாக அந்த பரிசுத்த ஆவியை எல்லா தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசித்து ஒரு யானை போல ஒரு அப்போ சொல்ல போல இந்த உலகத்தில் சுடர் போல பிரகாசித்து தேவனையே நாம் உயர்த்தி காண்பித்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆண்டு உலகத்தை வெளிப்படுத்தி நாம் ஒரு சாட்சிகள் அனுபவத்தோடு தெரிவித்து நாம் எப்போதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தகுதியோடு ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கருவரும்படியாக நாம் ஆண்டவர்களுக்கு கொண்டாடி ஆண்டவருடைய கருவையை பெற்று சுடரை போல பிரகாசிக்க ஆண்டவருடைய அறைக்கு ஆய்த்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் கர்த்தருடைய சோதனை போகும். அதாவது வருஷத்தாவை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஈவாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசுவை ஈவாக தந்தது போல அவர்களுக்கு ஈவாக என்ன செய்கிறார்? வருஷத்தாயை தருகிறார். வருஷத்தாய் மூலம்தான் நாங்கள் அந்த உலகத்திலே நான் சொல்கிற போல பிரகாசித்து நாம் பின்னாடிகளை மறந்து முன்னாடிகளை நாடி தேவனால இந்த படம் அழைப்பேர் பந்தை கொள்ள இலக்க நோக்கி அந்த வருஷத்தாயின் மூலம்தான் நான் நடத்தப்பட்டு நாம் ஓடப்பட்டு நாம் உலகத்தில் காணப்படுவோம் என்பதை ஆழ்ந்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியின் நாளை நடத்தப்பட வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பூர்ண பரிசுத்தாட வேண்டுமா? பூர்ண பரிசுத்தம் அடைந்த ஆண்டவராய் இயேசுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே மாற்றம் ஆகிய நாளே உலகத்தில் தேவனோடு ஜெயிக்கிறோம். 72 நாளிலே உலக ஓட்டம் ஓடிதான் ஓட்பாடு நான் இந்த உலகத்தில் அல்ல பலவத்திலே இருந்ததை அனுபவிப்போம். அதுக்காக நாம் பரிசுத்தாவிய தேவன் என்ன செய்யலாம்? நமக்கு தடுக்கிறோம். அந்த பரிசுத்தாவியை ஓடுபட்ட அதாவது ஒரு ஜாதியாருக்கோ ஒரு பாஷக்காருக்கோ ஒரு தேசத்தாருக்கோ ஒரு குறைக்கப்பட்ட கருத்துக்கல்ல அவருடைய 70 கழுவப்பட்ட அத்தனை பேருக்கும் அவருடைய வசனத்துக்கு நடுங்கி மாதம் வருஷத்தாகி 44 வருடம் அத்தனை பேருக்கும் தேவன் வருஷத்தாயை கொடுக்கிறது நாம் வாழ்க்கப்படுகிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்பதை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். தொன்னுடைய குடும்பத்தார் அதாவது பரிசுத்தாய் பெற்ற போதும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால பரிசுத்தாயின் மூலமாக நாம் தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு ஜெயிக்க முடியும். அந்த பரிசுத்தாயுடைய போதனைகள் மூலமாக நாம் பூர்ணப்பட்டு ஆண்டோட வழிகளை நாம் மைவேலே காணப்பட முடியும். அது பரிசுத்தாய் மூலம் தான் நம்ம பூர்ணப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் நான் ஜெயிக்க வேண்டியதும் அந்த பரிசுத்தாய்களுக்கு நான் அடிமையாகி நான் தேவனுக்கு சாட்சியாக தெரிவிக்க கர்த்தரை கருவது அரும்படியாக எல்லாரும் கர்த்தருடைய சோதரிப்போம். இப்போ பாடுங்கள். பாவமன்னிப்பு அவருடைய ஈவன் பார்க்கிறோம், ரட்சிப்பு அவருடைய ஈவன் பார்க்கிறோம். இன்னும் உலகத்தில் நான் ஜெயிக்க 4 வகையிலும் தெய்வீக சுகம் அந்த தேவனுடைய ஈவன் பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்திலே ஜெயித்த நாட்களிலே மருத்துவரை உயிரோடு போடுறா அவருடைய ஈவு
மனுஷனால குணமாக்க முடியாத வியாதிகளை தேவன் குணமாக்குறான். அது தேவனுடைய ஈவு. அது பிள்ளையுடைய அப்பம் என்றும் அது தேவனுடைய ஈவென்றும் ஆண்டவரை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் பாருங்கள், 4 நாளான மன்னனை வீரோடு எழுப்புகிறான். அடித்து போன 4 நாளான லாசரை வீரோடு எழுப்புகிறான். அது தேவனுடைய ஈவு. ஆனால் தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்ன செய்கிறார்? 78 வருஷம் வியாதியாக இருக்கிறான் அவன். அவனை ஆண்டவர் குணமாக்கினது யார்? எந்த மனுஷனாலும் முடியவில்லை. ஒரு பெரும்பாலும் ஒரு சிறிய பற்றி பார்க்கிறோம். மனுஷனால் குணமாக்க முடியவில்லை. தேவனாலே அவர் குணமாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதான் அது தேவனுடைய ஈவுதானா? தேவனுடைய ஈவு. தேவ ஈவாகவே என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறதாக அந்த உலகத்தில் சுற்றிருந்தாலும் அது தேவனுடைய ஈவு. அவர் நன்மை செய்கிறாரோ சித்தரித்தாலும் நாம் பார்ப்போம். கெணிகள் மாற்றத்துலாம் யாக்கோ புசம் சொல்லுகிறோம். நன்மையான ஈவு, குணமான வளம், கருத்தல்வாகி ஜோதிகளில் ஆடுதலிருந்து இறங்கி வருகிறது என்று ஆண்டவருடைய போசலர் ஆகியோருடைய ஏவுதலின் நாளை திருவள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லாம் நன்மையான ஏவு, எல்லாம் பருவத்திலிருந்து நான் நோக்கி இறங்கி வருகிறது. அது தேவனால் வருகிறது, மனுஷனால் அல்ல. தேவனால் வருகிறது. அதனாலே நமக்கு தெய்வீக சுகம் இன்னும் தேவனுடைய கருவை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் வேண்டுமானால் அந்த கருவை எல்லாம் தேவனத்தில் நாம் வாழும். அதனாலே நிச்சய வேண்டும். அப்போ சொல்ல தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தது போல ஒரு வேளையிலே நான் காத்திருந்த ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஞானம் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை சேர்த்துக்கொள்ள வரும் வேலை வரையிலும் நாம் ஆண்டவரோடு ஜீவித்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையான ஈவு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வருஷத்த ஜீவியம், அது வருஷத்த ஜீவியம் என்று சொல்லப்படுகிறது. அது நன்மையான ஈவு, பூர்ணமான ஆசீர்வாதம். அது தேவனால தான் முடியும். அதுதான் தேவன் வருஷத்தாயினாலே நன்மையான ஈவாகிய அந்த வருஷத்தாயினால் வந்து நம்மை ஆண்டவருடைய பிரசனத்துகளை நான் நேர்த்து அனுபவிப்பதற்கு அந்த ஆவியானவருடைய நடுத்தள்ளும்படியை நான் தேவிக்க கத்தர் அந்த அபிஷேகத்தை நாம் போதிக்கிறார். அதனால் ஆண்டோடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிரம்பின தேவனுடைய பிள்ளைகளாகவே காணப்பட வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது. ஆண்ட வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். தேவனுடைய வண்ணே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை வரப்போனவர்களவா தாவீது ராஜாவுடைய சிங்காசனத்தை நாமே தேவன் திரும்ப நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு கொடுக்க போகிறார். அந்த சிங்காசனம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவருடைய வசனம் வரும்போதே நிச்சயப்படுவதில்லை, அழிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தை வருவதால் நடந்த ஏறும். அது சீக்கிரமாக இயேசு இந்த உலகத்தை, அதாவது உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக இந்த உலகத்துக்கு இயேசு வரப்போறார் என்பதை, அதாவது வேதம் சொல்லப்பட்டது. பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு வருவார். தேவன் குமாரனை அனுப்புவார். அவர் மூலம் உலகம் ரட்சிக்கப்படும் என்று தெரிவித்த எடுத்த வசனம் குறிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவராக இயேசு பாவிகளை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டதை பார்க்கப்பட முடியும். அதே போலவே அதே இயேசு மறுபடியும் இந்த உலகத்தில் அவர் வருவார், சந்தேகமே இல்லை. இந்த உலகத்தை ஆளுகை வருவார் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொண்டு தெரிவிக்க வேண்டியதும், அவர் இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும் போது எங்களை நானும் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வதற்கு தவிர்ப்படும்படியாக கத்த நமக்கு கருவதன்படியாக அவருடைய சோகரிப்போம், கருவதன்படியாக அவருடைய சோகரிப்போம். வெளிப்படுத்த விசேஷத்திலே நாம் வாழ்கிறோம். வெளிப்பட்ட விசேஷம் அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏது சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவன்
கேட்கிறவன் கைக்கொள்கிறவன் வாக்கியவான் என்று அவருடைய வசனம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசுக்கு தேவன் அவன் சிங்காசனத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும் போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாக்கியவான் பரிசுத்தவான் ரெண்டு கூட்டத்தினரை பற்றி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆண்டவராய் இயேசு 1000 வருஷம் அந்த உலகத்தில் ஆளுகை செய்யும் போது இவர்கள் பங்கு பெற வேண்டுமா, இவர்கள் பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனோடு சேர்ந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்கு தேவன் இந்த உலகத்தை 1000 வருஷம் இவ்வாகவே என்ன செய்கிறார், ஆளை கொடுக்கிறார். தேவன் அவருடைய குமாரனோடு சேர்ந்து பரிசுத்தமாக்கப்படுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், அவருடைய குமாரனோடு சேர்ந்து 1000 வருஷம் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தை என்ன செய்கிறார், ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதாக நாம் வேதத்திலே எனக்கு பார்க்கப்படுகிறோம். அதாவது தேவனுடைய நீதி பரிசுத்தவான்களுக்கு தேவன் அவருடைய குமாரனோடு சேர்ந்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய உலகத்தை கொடுக்கிறோம் என்றால் அது தேவனுடைய நீதி. அவருடைய குமாரனுக்கு இந்த உலகத்திலே அவர் 1000 வருஷம் ராஜாவாக ஆளுகை செய்கிறார் என்றால் அது தேவனுடைய நீதி. தேசங்களுக்கு வேண்டும், தேசங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு யார் போதும், எங்களுக்கு கலர் போதும், கலர் போதும். இயேசுவை வருங்கள், இயேசுவை நாங்கள் என்ன செய்தார்கள், உலகிலே தாங்கித்தார்கள். அவர்கள் தான் தேவன் பொன்கையில் கொடுத்து அவரை தான் ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் நேரம் தருகிறார். அவரோடு சேர்ந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்கு அவருடைய குமாரனை ரத்தத்தோட கழுவப்பட்டு பாவமணிக்காக ரட்சப்பட்டு பரிசுத்தாவியப்பட்டு பரிசுத்தாக ஜெயிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு 1000 வருஷம் நிச்சயம் போடுறார், ஆலயோடு போடுறார். அது தேவனுடைய நீதி. வருஷத்தை ஜீவித்துக்கு தேவனுடைய நீதி. அதான் எது செய்வதற்கு இல்லை, எது செய்யலான்னு சொன்னார். கிரியை கட்ட பலனோடு நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்தவான்களுடைய கிரியைகளை ஏற்றுப்பார், நல்ல கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்தவான்கள் எப்போதும் பரிசுத்த ஜீவித்தலே நல்ல கிரியைகளை செய்து தேவனுக்கு நல்ல சாட்சியம் அனுபவத்தோடு தேவிக்க வேண்டியது மிக அவசியமாக காணப்படுகிறது. தானியல் தெற்கதேசத்திலே 7வது அதிகாரம் 27வது வசனம் படியுங்கள். தானியல் வசனம் 7 27 படியுங்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். 1000 பரிசுத்தவான்கள், கோடி பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். என்ன நீதி? அவர்கள் பரிசுத்தமான ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய நீதி என்ன? விளையத்திலே அவர்களுக்கு ஆளுகை கொடுக்க போகிறார். அது பரிசுத்தவான்களை கொடுக்க போகிறார், வேற யாருக்கும் இல்லை. அதனால இயேசுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களோடு சேர்ந்து சேவை செய்வார், உலகத்தை ஆளுகை செய்வார். இயேசு ஆளுகை செய்யும் போது நீங்கள் நான் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு தான் அவர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆளுகைக்கு யார் உட்படுகிறார்களோ அவர்கள் 2ஆம் இடத்துக்கு அவர்களுக்கு அதிகாரமே இல்லை என்பதை அவரோட வேதம் சொல்லுகிறது.
படியுங்கள். 21:8 பயப்படுகிறவர்களும் படியுங்கள். அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாவத்தை அறிக்கையிட்டு பாவமணிவாக லட்சத்தை பெற்றுக்கொண்டோம். பாக்கியவா கத்தால் பரிசுத்தமானாக என்ன செய்கிறோம், தீர்ப்பு கூறுகிறோம். அவருடைய புஸ்தகத்திலே 7 எழுதி இவரை பரிசுத்தவான் என்று ஆண்டவர் தீர்ப்பு கூறி அவர்களை கனப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு என்ன இல்லை, 2ஆம் மரணம் இல்லை. 2ஆம் மரணத்தில் அதிகாரமும் கிடையாது. 2ஆம் மரணங்களை அக்கினியும் கந்தகிற இடம் அதாத இடம் அது பரிசுத்தவான்களுக்கு அல்ல. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், என்னைக்கு ஆண்டோட வசனத்தை கைக்கொண்டு ஜெயிக்காமல், ஆண்டோட வசனத்தை புறக்கணித்து பாவத்திலே யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தவர்கள் கடலில் அவர்கள் பங்கடைய வேண்டும் என்று ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனாவது அக்கினி கந்தவை அறிகிற கடலில் பங்கடைய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு சத்தமல்லோ இல்லை. அதனால்தான் மனிதன் ரட்சிக்க முடியாத ஏவாக அவளுடைய குமாரனை இந்த உலகத்தை என்ன செய்தான், அனுப்பினார் நாம் பார்க்கிறோம். அவர் மூலம்தான் இன்றைக்கு கோடி கோடி ஆத்மாக்கள் பலத்துக்கு தகுதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு 2ஆம் மரணத்தின் அதிகாரம் இல்லை. யாருக்கு 2ஆம் மரணத்தின் அதிகாரம்? தேவசனத்தில் பேர் உணப்பட்டவனா காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் பலப்பட்டான். கேட்டு சேர்ந்து வரும்போது அவருடைய புஸ்தகத்திலே இன்னான் பிரமான் என்று ஆண்டவர்கள் நேசித்தார், தனத்தை தொகையிடுகிறார். ஆண்டவருடைய புஸ்தகத்திலே பேர் எழுதப்படுகிறார் வேணும். 2ஆம் இடத்திலே அவளுக்கு அதிகாரம் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அதனாலே உங்கள் பேர் எப்போதும் ஆண்டவருடைய புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. முதலாம் வீட்டுகளுக்கு பங்குவான் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். அவனுக்கு 2ஆம் மரணத்தினால் அதிகாரம் இல்லை. மேலாம் விட்டோம். எல்லாத்துக்கும் அவர் பலனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். பிற்பாடு அவர்களுடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்த்தெழுவார்கள். ஆண்டோட வருகையிலே நாம் உயிர்த்தெழுந்து 2ஆம் மரணத்திலிருந்து அதிகாரம் உலகமாக காணப்படாதபடிக்கு ஆண்டவராக இயேசுவோடு 2000 வருஷம் ஆளுகை செய்து நான் தேவனை பெற்று இயேசுவோடு நான் தேவிக்க, இயேசுவோடு அனுபவிக்க கத்த நமக்கு எழுவதந்து வருஷத்தாய் மூலம் வருஷத்தமடைந்து நான் 2ஆம் மரணத்துக்கு நம்பிவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்று வருஷத்தவங்களோடு வருஷத்தமடைந்து 1000 வருஷம் ஆளுகை செய்து தேவனோடு நித்தியத்தை அனுபவிக்க தேவனை தைரியப்படுத்த முடியாத கத்தனை சோதரிப்போம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். எல்லாரும் கத்தனை சோதரிப்போம். தேவனாக ஏசியவாக தந்தார். ஏசிய ஈவாக நாம் பெற்றுக்கொண்டபடியினாலே அவர் கிடைக்கிற புரிவுகளை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தாக தருகிறார். பரிசுத்தை தேவை செய்யும்படி அவர் பரிசுத்தாகலாம் நமக்கு அனுகிரகம் பாராட்டுகிறார், தருகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தாகலாம் நம் வருஷத்தை ஏவை செய்து பரிசுத்தவான்கள் தேவனோடு 1000 வருஷம் ஆய்வு செய்யும்போது வருஷத்தான் ஜெயிக்கிறார் தேவனோடு ஆய்வு செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது ஈவாக தருகிறார். நான் லட்சத்தை பெற்றுக்கொள்கிறபடியே நாளை ஈவாக பாவனிக்காக லட்சத்தை தருகிறான். ஜீவசில பேர் எழுதுகிறான். நமக்கு அப்படியே சரீரத்துக்காக லட்சங்களாக இருந்து நம்மை அவனை ஆட்டி தட்டி நம்ம பலப்படுத்தி சரீரத்தில் பாவம் செய்யாதபடி வருஷத்தால் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தந்து வருஷத்தாகி நாளை தேவனுடைய ஆலயமாக மாற்றி ஆண்டவரை பெரியப்படுத்தி ஜெயிக்க கிருபைகளை தருகிறார். கத்தனை சோதரிமோ Hallelujah. Hallelujah. Hallelujah.
கிறிஸ்துவின் மூலம் ஈவாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஈவாக நமக்கு வருஷத்தாய் கிடைக்கிறது. ஈவாக நமக்கு வருஷத்த ஈவம் கிடைக்கிறது. வருஷத்த ஆராதனை கிடைக்கிறது. வருஷத்த ஆலயமாக நம்மை கத்தல் மாற்றுகிறார். அதெல்லாம் தேவடைய ஈவு. இன்னும் 1000 வருஷம் தேவனோட ஆலோசியக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஈவாக தருகிறார். 1000 ஆக செய்வதற்கு ஈவாக தேவனோடு சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் வருஷத்தோடு சேர்ந்து 1000 வருஷம் ஆக செய்யக்கூடிய ஒரு ஆளுகை நமக்கு ஈவாக தருகிறார். சரி, பின்னாலே 1000 முடிந்தவர் போல நமக்கு என்ன ஈவாக தருகிறார். ஒரு அது முக்கியமான காரியம். தேவன் முக்கியமாக என்ன செய்கிறார்? ஈவாக என்ன வருகிறார்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 சில வசனம் படியுங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை. தேவன் வைத்திருக்க மேகான அனுபவத்தை பாருங்க. 1000 வருஷம் அவர் பாடு பரிசுத்தவான்களை கத்தர் என்ன செய்கிறதில்லை, திக்கெட்டுகளாக விடுகிறதில்லை. 1000 வருஷம் அவர் பாடு வெள்ள சிங்காரத்தில் உட்காருகிறார். ஜீவத்தில் பேர் எழுதப்படாத பட்டவனாக காணப்படாத தேவனும் அவனை அக்கினி கடலில் தள்ளுகிறார். பின்னால் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களுக்கு தொடர்ந்து என்ன செய்கிறார்? பெரியவான உருவமையை கொடுக்கிறார். அது ஈவாக கொடுக்கிறார். நீங்கள் வாசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளை 21 வெளிப்படுத்துகிற விசேஷம் முழுவதும் வாசிக்கணும். அது இல்லைன்னா 21 வாசிக்க வேண்டும். 21 நாம் வாசிக்கும் போது மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசனத்தை சாதிக்கிறார். நாம் தேவனோடு, தேவன் நம்மோடு. அவனுக்கு தேவனாக இருப்பான், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். யோவான் 1:12 வாசிக்கிறோம். விசுவாசமுள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அவருடைய பிள்ளை என்பதை இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் படியுங்கள். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் நமக்கு தேவனாய் இருப்பான். அவன் என் குமாரனாய் இருப்பான். நாம் அவருடைய குமாரனாய். யாருக்கு? ஜெயம் கொள்கிறவன் அவன் வருஷத்தவன். அவனுக்கு நம்முடைய ஆண்டவர் தேவனாய் இருப்பான். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். பிள்ளைகளானால் என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு என்பதை மறுவாதீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது 7வது வசனத்தில் நான் ஜெயம் கொள்ளுகிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளையாகவே காணப்படுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு என்ன ஜெயிக்க வேண்டும்? எதை ஜெயிக்க வேண்டும்? ஆண்டவர்லேருந்து சொன்னார். வேத நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தை நான் ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயித்த வருஷத்தவங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்து எங்களை தொடர்ந்துள்ளங்க வேண்டும் சொன்னார். இந்த உலகத்தை ஜெயிச்சிக்கக்கூடாது. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சாசை ஜெயிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஜெயித்து பாவம் செய்யாமல் பாவத்துக்கு ஓய்வு கொடுத்து வருஷத்தவங்களாக காணப்பட வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறோம். ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறோம் தான் வருஷத்தவன்.
ஜெயமுள்ளவன் தான் பாவத்துக்கு ஓய்வு கொடுக்கிறவன். பாவம் செய்கிறவன் அவன் ஜெயமுள்ளவன் அல்ல, அவன் பாவத்தை அடிமை. ஜெயமுள்ளவன் தேவனுக்கு அடிமை, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. பாவத்தின் சம்பளம் நல்லா வரணும். அதனால என்னுடைய பிள்ளைகளை நான் எல்லாருக்கும் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயமற்ற பரிசுத்தவான் நாமே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேண்டும். ஜெயமற்ற சித்தர்கள் தான் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவார்கள். அடுத்த தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அதாவது புதியமான உதயமே நாங்கள் தேவன் எப்படி பெறுகிறோம்? ஈவாக பெறுகிறோம். தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஈவாகவே அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்தில் ஒரு பரிசுத்த நகரத்தை ஆண்டவர் கட்டுகிறார், தேவன் கட்டுகிறார். அதை பற்றி நாம் வாசிக்கிறோம். 21, 22 வாசிக்கிறோம். அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நகரத்துக்குள்ளே வெளிச்சம் தேவையில்லை. அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே தேவன் கட்டு கொண்டு வந்திருக்க பரிசுத்த நகரத்துக்குள்ளே விதமான உதவிகளை தேவன் கட்டுகிற பரிசுத்த நகரத்துக்குள்ளே அல்லே வெளிச்சம் தேவையில்லை. அதாவது தேவன் நாட்டுக்கட்டியாளர்கள் வெளிச்சமாக இருப்பார்கள். அங்கே ராகாலம் கிடையாது, அதை ஈவாக நமக்கு தருகிறது. அங்கே தேவனுடைய ஆலயம் கிடையாது, அங்கே ஆலயம் ஆடு. ஆலயம் ஆடு ஏசுதான் ஆலயம், தேவன் தான் ஆலயம், ஏசுதான் ஆலயம். ஏசுதான் பிரகாசிப்பார். அவைய தேவன் தான் அவளை பிரகாசித்துக் கொண்டிருப்பார். அங்கே இருள் கிடையாது, அதை அடைபடுவதே கிடையாது. எப்போதும் திறந்த வாசல் இருக்கும். அதை எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. திட்டெல்லாம் ஒருவன் அங்கே வர முடியாது. அபிஷேகம் பெற்று அவராலே வாக்குமானம் பரிசுத்தாக நாம் கல்ல அனுஷ்டானம் பெற்று பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் 1000 வருஷம் ஆலை கொடுக்கலாம். அது முடிந்தவர் பாடி ஆண்டவர் அவர்களுக்கு புதிய வானம் உதவுவதே ஆண்டவர் அவர்களுக்கு பங்கை கொடுக்கலாம், வா கொடுக்கலாம். இதை நாம் மாறுபடி தியானித்து நான் செயல்பட வேண்டியது அனுபவமாக்கி கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். ஓட்டம் முடிந்த ஆண்டவர்கள் 1000 வருஷம் செய்ய வேண்டும். முடிந்து போயிட்டு நினைக்கக்கூடாது. பிற்பாடு ஆண்டவர் என்ன போகிறார், என்ன செய்ய போகிறார், எல்லாத்தையும் முதலாக்க போகிறார். பழைய ஒளிந்து போய் நான் எல்லாம் முதலாக மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு முதலான அனுபவம் காணப்படுகிறது போல இந்த உலகத்திலே இந்த உலகத்துக்கு ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை ஒரு அனுபவம் வாங்க என்பதற்கு சந்தேகமே இல்லை. 1000 வருஷம் ஒரு பாடு இந்த உலகத்தில் தேவன் எந்திரிச்சு உதய வானம் உதயமே கொண்டு
பாத்திரங்களாக காணப்படாமல் போகும். ஆண்டவராக இயேசு பரிசுத்த நகரத்தை ஆண்டவராக சோதனை கட்டவிட்டாக போகிறார். யாருக்கு? பரிசுத்த நகரத்தை தேவன் கட்டவிட்டாக்குகிறார் என்றால் பரிசுத்தவான்களுக்காகத்தான் கட்டவிட்டாக்குகிறார், பரிசுத்தவர்களுக்காக ஆக்குகிறார். அங்கே தேவனுடைய புதவரே பரிசுத்தவான் அங்கே தேவர்களை போல காணப்பட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய பரிசுத்தங்கள் காணப்பட வேண்டும். ஆனால் தேவபட்சத்தின் கனியை புசிக்காதபடியே நோலே அவருக்கு மரணம் போலே நமக்கு மரணம் வராதபடிக்கு தேவபட்சத்தின் கனியை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வருஷத்த நேரத்தில் தெய்வ வருஷம் உண்டு, தெய்வ தண்ணீர் உண்டு, தேவனுள்ள தேவன் உண்டு, அவருடைய குமாரனாகிய ரட்சகர் உண்டு, வருஷத்த தோதர்கள் உண்டு. அல்லேலூயா. அன்பான யுகாயுகமாக பதியமான உதவிகளை நேர்ந்தானே இதை இழிவாக தேவன் தருகிறார். ஆழமாக தியானித்து செயல்படுங்கள் தன்னுடைய பிள்ளைகளை. இந்த உலகத்தை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும், அகாதமாக அனுபவிக்க வேண்டும். உலகத்தில் ஜெயித்தால் உலகத்தான் அல்லாத போது பேசும்படி ஜெயித்தார், அப்போ சொல்லப்படி ஜெயித்தார்கள், பரியானப்படி ஜெயித்தார், பரியாபடி ஜெயித்தார். அப்படி ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜெயிப்போமானால் என்னுடைய பிள்ளைகளே உலகமுள்ள பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தாதபடி தேவனுக்கு அடிமையாகி பரிசுத்த வாழ்க்கையிலே நம்முடைய முடிவு காணப்படுமானால் நாம் பரிசுத்த தேவனோடு 1000 வருஷம் ஆழ்வை செய்வோம். பின்னாலே அது முடிவதே பின்னாலே நான் என்ன புதிய போதை தேவன் ஏவாக பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். அந்த நாயங்களே நாம் தேவனை ஆராய்த்து தேவனுடைய வழித்தத்துக்குள்ளே ஜெயித்து ஜீவத்தின் கனியை புசித்து தேவனாலே நாம் நடத்தப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஜெயித்து யுவாயுமாக இயேசுவோடு நிச்சயத்தை அனுபவிக்க கர்த்தர் நாம் வைத்திருக்கிற ஈவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வருஷத்தை ஜீவை செய்து அந்த வேலைக்கு ஆய்த்தபடி தேவனாக தகுதி கொடுத்தபடியாக தன்னை சோதனைப்போம். தேவனுடைய வசனத்தை தியானித்த அந்த வசனத்தின் மூலம் கர்த்தர்கள் ஆசீர்வதித்து இந்த வசனத்துக்கு உங்களை தகுதி கொடுத்தபடியாக கர்த்தரை சோதனைக்கிறே. புதிய வனம் உதவிகளை நேற்றத்தை அனுபவிக்க கதனாவே திருவதந்த நம்ம குணப்படுத்த முடியாத கதனை சோதனைப்போம். சோதனைகள் நாங்கள் பாவை நாங்கள் அனுபவமாக்கி கொண்டு உதயவனும் உதவிகளை நேற்றத்தை அனுபவிக்க யுகாயுகமாக தேவனோடு நேற்றத்தை அனுபவிக்க பலவத்திலே தேவன் ஆலயமாக இருக்கும்போது நாங்கள் உண்மை ஆராதிக்க தேவன் விளக்கமாக இருக்கும்போது உடைய விளைக்கத்துக்களை நடந்து நாங்கள் பிரகாசிக்கப்பட எல்லாரும் எங்காவது தகுதிப்படுத்த முடியாது நோக்கி நாங்கள் மண்ணாடுகிறோம். தேவன் வழியை சொல்ல முடியாது ஏவுக்கு சோதனை ஏசு நோக்கி ஈவாகமா நாங்கள் சொல்லுகிறோம் சூழம் எல்லாம் ஈவாக நாங்கள் தருகிறோம். பலவத்தினாய் பரிசுத்தாவியானவராக ஈவாக தருகிறோம். உதயவானம் ஒரே கோவி ஈவாக தருகிறார். 1000 வருஷம் தேவனோடு ஆவிச்சோடு பெரிய வாக்கியத்தை ஈவாக தருகிறார். ஆனாலே தேவனோடு தேவனுடைய ஈவை பெற்ற நாம் தேவனோடு உதயவானம் உதவுகளை நேரத்தை அனுபவிக்க கத்தடலால் எல்லாம் கொடுக்க முடியாத கத்தடை சோதனைப்போம். எங்கள் தேவனே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கல அத்தனை பேர் உதயவானம் உதவுகளை நேரத்தை அனுபவித்து கேட்க நெஞ்ச காலமாக யுகாயமாக தேவனோடு நாவாக தேவனோடு பரிசுத்த தோழரோடு பரிசுத்தத்தை அவருடைய குமாரனாக இயேசுவோடு எண்ணெத்த காலமாக உதயவான உதவுகளை தேவனை ஆராய்த்து மாய்ப்படுத்தி தேவதண்ணீரை அழுந்தி நாங்கள் தேவன் வந்து ஆண்டவரோடு பலவர்களை நெஞ்சத்தை அனுபவிக்க எல்லாருக்கும் கருவாதிக்க முடியாத இயேசுவ நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். நல்ல நாவே ஆத்மாவே கத்தரை சோதனை பலவராக வருஷ பரமாமத்தை
പരിശുദ്ധാവിയാനോട് നമ്മോടും സകല വർഷത്തോട് സദാകാലങ്ങളിലും കൂടെ ഇരുപ്പതാകട്ടെ.